நம்பிக்கை துரோகியாக மாறிய இராணுவ தளபதி ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறியது எப்படி? எச்சரிக்கையை மீறி ஹசீனா வக்காரை இராணுவ தளபதியாக நியமித்தார். அந்த முடிவு தான் அவரது அரசியல் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துவிட்டது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வங்கதேச இராணுவ தளபதியாக ஜெனரல் வக்கார் உஸ் ஜமான் நியமனம் செய்வது தொடர்பான ஆபத்துகள் குறித்து இந்திய அதிகாரிகள் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் எச்சரிக்கையை மீறி ஹசீனா வக்காரை இராணுவ தளபதியாக நியமித்தார். அந்த முடிவு தான் அவரது அரசியல் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துவிட்டது என வங்கதேச அரசியலை கவனித்து வருபவர்கள் கூறுகின்றனர். திங்கட்கிழமை ஷேக் ஹசீனாவின் ராஜினாமாவை அறிவித்த இராணுவ தளபதி வக்கார் தானே முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் மீண்டும் இடைக்கால ஆட்சி அமைய துணை புரிவதாகவும் கூறினார். அதிகரித்து வரும் இளைஞர்களுடைய எதிர்ப்பை கருத்தில் கொண்டு ஜெனரல் ஜமான் ஹசீனாவுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து ஷேக் ஹசீனா ராஜினாமா முடிவுக்கு வந்தார். அவருக்கு அவரது சகோதரியும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று வக்கார் கோரினார் என்றும் சொல்லப்படுகிறது. எதிர்கட்சியான வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவர் கலிதால் ஜியாவை விடுவிக்க இராணுவம் இந்த சட்டத்திட்டத்தை தீட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நடவடிக்கை ஜமாத் இ இஸ்லாமி மற்றும் இஸ்லாமிய சத்ரஷீபர் உள்ளிட்ட இஸ்லாமிய குழுக்கள் அரசியலில் ஈடுபட இடம் அளிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஜெனரல் வக்கார் உஸ் ஜமான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இராணுவ சேவையில் இருக்கிறார். ஐநா ஜெனரலுக்கு பிறகு ஜூன் மாதம் இராணுவ தளபதியாக அவர் பதவியேற்றார். இராணுவ பள்ளி மற்றும் இராணுவ தலைமையகத்தில் இவர் குறிப்பிடத்தக்க பதவிகளை வகித்துள்ளார். வங்கதேச இராணுவ அகாடமியில் படித்த ஜெனரல் வக்கார் உஸ் ஜமான் பின்னர் மிர்பூரில் உள்ள பாதுகாப்பு சேவைகள் கல்லூரியிலும் பிரிட்டனிலும் படிப்பை தொடங்கினார். வங்கதேச தேசிய பல்கலைக்கழகம் மற்றும் லண்டன் பல்கலைக்கழகத்தின் கிங்ஸ் கல்லூரி ஆகிய இரண்டிலும் பாதுகாப்பு படிப்பில் பட்டங்களை பெற்றுள்ளார். ஆயுதப்படை பிரிவில் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் நம்பிக்கை பெற்ற முதன்மை அதிகாரியாக இருந்தார். தேசிய பாதுகாப்பு உத்திகள் மற்றும் சர்வதேச அமைதி காக்கும் முயற்சிகளை வடிவமைப்பதில் ஜெனரல் வக்கார் உஸ் ஜமான் முக்கிய பங்கு வகித்தார். வங்கதேச இராணுவத்தை நவீனமாக்குவதில் பங்களிப்பதற்காக கௌரவிக்கப்பட்டார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.